Hi all, welcome back to our channel. Tnpsc Group 4 notification வந்து midnight வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன் 5 o'clock. பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த Group 4 நோட்டிஃபிகேஷனில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக வந்து சொல்லிடுவேங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா உங்களோட எல்லா டவுட்டுக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த Group 4 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 33/2022 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். 28/4/2022 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 31 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ தாராளமாக பொறுமையாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க பேசிக் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நீங்கள் Group 2 அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு 150 rupees வச்சு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ 100 rupees ஒரு ஃபீஸ் கன்செஷன் வந்து வாங்கிட்டு பண்ணலாம். நான் பெட்டர் வந்து ஃபீஸ் கன்செஷன் வாங்காதீங்க, ஃபுல்லாக வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா VAO வந்து 274 வேகன்சிஸ் வந்துருக்கு. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் ரொம்ப நிறையா இருக்குது, 3590 + வேகன்சி. அண்ட் ஆல்சோ டைப்பிஸ் பார்த்தீங்கன்னா 2069 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ் 885+ இருக்குது. அண்ட் ஆல்சோ 139 கேரி ஃபார்வர்டும் போகுது. ஸோ பேசிக்காக நமக்கு லெவல் 8 பே ஸ்கேல் மாதிரி வரும். 20,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி கேடரில் தான் வருவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா VAO அண்ட் Group 4 இல்லாமல் சில அடிஷ்னல் போர்டில் வந்து சில அடிஷ்னல் வேகன்சிஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் போர்டாக இருக்கட்டும், பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்னு சொல்லி தனித்தனி வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 163 இருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 7301 வேகன்சின்றது ரொம்ப நல்ல ஒரு வேகன்சினே சொல்லலாம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு பின்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு யூனிட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்றது சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் MBC 1 year நீங்கள் எல்லாருமே எப்பயும் போல் அப்ளை பண்ணலாம். அந்த ரிசர்வேஷன் ஆஸ் பர் கோர்ட்டோடைய ஆர்டர் படி நமக்கு வந்து சொல்லுவாங்கன்னு இருக்காங்க. தென் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/3 வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 28/4 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் வந்து 24 ஜூலை வந்து இருக்க போகுது. காலையில் 9 to 12 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும், 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. BC, MBC, SC, STA எல்லாருமே பார்த்தீங்கன்னா 42 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்குது. ஆனால் Group 2க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து இருக்குது. அதுவும் இந்த 2 வயசு வந்து அதிகப்படுத்திருக்கிறதுக்கு காரணம் இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்துட்டு போனதுனால வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து அப்ளிகன்ஸ் வந்து யார் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்களோ, இன்கேஸ் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் 5 வருஷம் வரைக்கும் இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்ற பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏஜ் லிமிட் வந்து அந்த டேபிள் 2ல் வந்தது இல்லையா, அதுக்குன்னு தனியாக ஏஜ் லிமிட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான். அதே MBC, BC, BCM வரீங்கன்னா 34 வயசு. அதே SC, STA அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா 37 வயசுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 2 வருஷம் வந்து ஏஜ் லிமிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. யாருக்குன்னா SC, SC, ST, MBC எல்லாருக்குமே. யாரெல்லாம் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்களோ அண்ட் யார் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனோட ஹையராக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாதுன்றது எந்த மாதிரி மீனிங்னா 60 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்குன்னா 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து நீங்கள் கன்செஷன் வாங்கிக்கலான்ற பாயிண்ட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் கிடையாதுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு 10th கேடர் தான் முடிச்சிருக்காங்கன்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. பட் பேசிக்காக மற்றவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ன்றது மேக்ஸிமமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சப்போஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து ஆல்ரெடி வேறு ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில் நாட் அப்ளைன் சொல்லி அந்த உங்களுக்கு ஏஜ் லிமிட் கன்செஷன் வந்து கிடைக்காதுன்றது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா VAOவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக SSLC வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் SSLC வந்து முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக SSLC கூட ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பண்ணியிருக்கணும். இல்லைனா வந்து ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் ஆர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஹையர் கிரேடு வந்து இங்கிலீஷ்லையும் ஜூனியர் கிரேடு
கிரேட் வந்து தமிழில் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹையர் கிரேட் ஆர் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் பண்ணவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். செகண்ட் ஒனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க இல்லைனா தான் கீழே இருக்கவங்களை எடுப்பாங்க, அவங்களும் இல்லைனா தான் தேர்ட் ஒன்னில் இருக்கிறவங்கள எடுப்பாங்கன்றது தான் பேசிக்காக இதில் கொடுத்துருக்க விஷயம். த சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆல்சோ. நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 வருஷமாச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணதில்லைன்றது பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 12th வரைக்கும் முடிச்சிருக்கணுன்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதில் இருந்தால் சம் பேசிக் டீட்டெயில் அண்ட் ஏதாவது ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கலன்னா யூ வில் பி ரிஜெக்டட்ன்ற பாயிண்ட்டும் வந்து இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு. இன்கேஸ் நீங்கள் முடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிட்டு வித்தின் யுவர் ப்ரொபேஷன் பீரியட்குள்ளே அந்த சிஓஏ கோர்ஸை வந்து முடிச்சிருக்கணும் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் அடிக்குவேட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், இது பேசிக் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான். அப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஜாயின் பண்ணும்போது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கிட்ட வந்து உங்களுடைய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கேஷ் செக்யூரிட்டியாக பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா 2000 ரூபாயும், இல்லை நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம்மில் வரீங்கன்னா 1000 ரூபாயும், இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டிஏ வரனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண வேண்டான்னு இருக்காங்க. ஓகேங்களா? விஏஓ போஸ்ட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வில்லேஜில் இருந்து தான் நீங்கள் இன்சார்ஜாக எடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் செக்யூரிட்டி அது அந்த டேபிள் 2ல் வந்தது இல்லைங்களா, அதில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அப்போ வந்து சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ரூபா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees. இது காமனாக கண்டிப்பாக ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஓடிஆர் வந்து 5 வருஷம் தான், அது வேலிடாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரினிவல் இல்லைன்னா ரினிவல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓடிஆரில் பண்ணது மட்டுமே உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அப்ளையும் பண்ணணும். ஃபீஸ் கன்செஷன் தனித்தனியாக இருக்குங்க. டெஸ்டியூட்டட் விடோ, நீங்கள் டிசபிலிட்டி இருக்குது, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எம்பிசி ஆர் எம்பிசியில் இருக்கீங்கன்னா 3 சான்ஸ் இருக்குது, பிசிஎம் ஆர் பிசியில் வரீங்கன்னா 2 சான்ஸ் இருக்குது, எக்ஸர்விஸ் மேனில் வரீங்கனாலும் 2 அதுக்கு 3 இதுக்கு 2 வந்து இருக்குன்னு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ சான்சஸ் வந்து பேஸ்ட் அப்போ அந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணதை பொறுத்து இது வில் வேரி. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்து எஸ்ஆர் நோ வந்து கொடுங்க. அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் பற்றிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நீங்களும் தனியாகவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறப்போ எஸ்பிஐ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே பெட்டராக வந்து இருக்குன்றது உங்களுக்கு நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறேன். நெஃப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு 100 rupees வந்து யூஸ் பண்ணுங்கள். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்கன்றது என்னுடைய பர்சனல் சஜஷன். அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தான் இருக்குங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஜென்ரல் தமிழ் இருக்குது, அதுதான் நமக்கு வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். அப்புறம் ஜிஎஸ் எப்பயும் போல் இருக்குது. நீங்கள் பார்ட் பி தட் இஸ் ஜிஎஸ் எப்போ எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா பார்ட் ஏல வந்து 40% ஆஃப் த கொஷின் கரெக்டாக போட்டிருக்கணும். தட் இஸ் 60% ஆஃப் த மார்க் வந்து 60 மார்க் வந்து வாங்கியிருக்கணுன்ற சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் இருக்கிறத டூகெதர் தான் கன்சிடர் ஃபார் ரேங்கிங்ன்றது பேசிக்காக எல்லாத்துக்குமே சொல்கிறது தான். பார்ட் ஏ கொஷின் வந்து தமிழில் தான் இருக்கும், ஆனால் பார்ட் பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் தமிழுக்கு மாறி இருக்கேன், ஜிஎஸ் வந்து இங்கிலீஷில் படிக்கிறீங்கன்னா ஜிஎஸ் தாராளமாக இங்கிலீஷ்லேயே படிங்க, ஏன்னா கொஷின் வந்து பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்பயும் போல் எலிஜிபிள் கேண்டிடேட்டை கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கவுன்சிலிங் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 2 சென்டர் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதே நீங்கள் டிசேபிள்டு பர்சன்னா ஒரு சென்டர் வந்து எடுக்கலாம். இதை தான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அதே அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து நம்ம கரெக்டான டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா அங்கே என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். கிரிமினல் கேஸில் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. தென் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்கீங்கன்னா அதுக்கான பர்ஃபெக்டான சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக 10th ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் பண்ணுறீங்கன்னா 10th வரைக்கும் ஆச்சு உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். 12th வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு ஹெச்எம் கிட்ட வாங்கிக்கலாம். தப்பாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவாக இருக்கீங்கன்னா 10% ஆஃப் த வேகன்சி அவுட் ஆஃப் 30% வேகன்சி ஆஃப் தி விமென்லேருந்து எடுத்துப்பாங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ரிசர்வேஷன் உண்டு. 4% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பர்சனுக்கும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் டிசேபிள்டு பர்சன் கரெக்டான உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட்
சப்போஸ் விமெனுக்கான ரிசர்வேஷனில் விமென் யாருமே இல்லைன்னா மென்னை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அருந்ததி எஸ்சி ஏல வரவங்களுக்கான வேகன்சியில் அவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா எஸ்சியில் இருக்கவங்கள எடுத்துப்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன ரீசனுக்காகலாம் நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம், ஃப்ரீ சான்சஸை தப்பாக கொடுக்குறீங்க, இல்லை என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணல, இல்லை வில்ஃபுல்லாக வேணும்னே வந்து கிரிமினல் கேஸ் இல்லைன்னு கொடுக்குறீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் போர்டில் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிந்துவாக இருக்கணுன்ற பாயிண்ட் இருக்குது. ராங் கிளைம் வந்து சப்போஸ் ரிசர்வேஷன், எலிஜிபிலிட்டி, ஏஜ், ஜெண்டர், கம்யூனல் கேட்டகரியில் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது அப்ளிகேஷன் கிடையாதுங்க. நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணுறப்போ என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபைனலாக வந்து எடுத்துப்பாங்கன்ற பாயிண்ட்டும் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா எம்பிசி சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி ஆர் எஸ்சிஏல வரீங்கன்னா அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்சிஆர் எஸ்டியில் வராமல் வேறு ஏதாவது கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் என்ன கம்யூனிட்டின்றதை நீங்களே சூஸ் பண்ணலாம். இல்லைனா பேசிக்காக நீங்கள் வந்து எம்பிசி வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ரிசர்வேஷன் வேணும், நீங்கள் உங்களை வந்து ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா 30% ரிசர்வேஷன் விமென்லையும் கிடைக்கும், 70% ஜெண்டர் கேட்டகரியிலையும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களை மென்னை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது 70% ரிசர்வேஷன் வந்து ஜெண்டர் கேட்டகரியில் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா லைக் ப்ராப்பராக எல்லாமே எலிஜிபிலிட்டிக்கான கண்டிஷன் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ண வேண்டாம். நீங்கள் எதுவும் போஸ்ட்டில் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. டிஎன்பிசி உங்களுக்கு போஸ்ட்டில் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அங்கே நீங்கள் கேட்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்ட பின்னாடி எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வழியாக அனுப்புவாங்க. இன்கேஸ் வரலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டாலே உங்களுக்கு போதும் தான். ஓகேங்களா. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ மேக் ஷூர் நீங்கள் எந்த ஆர்டிஐ ஒரு சிஎம் செல்ல பெட்டிஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் வந்து பார்த்துக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது, டிஜிட்டல் வாட்சில் அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது வெரிஃபிகேஷன் டைம் அப்போ ஏதாவது தப்பான டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களது ரிஜெக்ட் பண்ணிவிடுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து ப்ராப்பராக இருந்துக்கோங்க, ப்ராப்பராக மிஸ்பிஹேவ் பண்ணாமல் இருந்துக்கோங்க. அப்புறம் ஆன்சர் கீ விட்ட உடனே 6 நாளில் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். 7 நாளில் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வந்ததுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 ஒர்க்கிங் டே. அப்புறம் இல்லைனா வந்து கீ விட்ட 7வது நாளுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சு கடைசியாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து உங்களால் மார்க் ஷீட்டோ இல்லை ஆன்சர் ஷீட்டோ காப்பி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ வாங்க முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஃபோட்டோ எல்லாமே கரெக்டான ப்ராப்பர் டீட்டெயில் வச்சுருக்கணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஐடி பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். இது வந்து அதுக்கப்புறம் அப்ளையில் போயிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுத்து குரூப் 4க்கு தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் தனியாக வீடியோ வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பின்னாடி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டது டிஎன்பிசிக்கு அனுப்பணுன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி பண்ணவும் தேவையில்லை. அண்ட் ப்ரூஃப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 28/4/2022 11:59 PM வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரெக்டான டீட்டெயில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்ன சென்டர் இருக்குன்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான தமிழ் சிலபஸ்க்கான தமிழ் பேப்பருக்கான சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த அனோட்டேட்டட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்க்கான உங்களுக்கு சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் தான் இருக்க போகுது. தென் வேறு என்ன இம்பார்ட்டன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த ஃபார்மேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கடைசியாக நம்ம இஷ்யூவிங் அத்தாரிட்டிக்கு அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம காட்டணும். அண்ட் ஆல்சோ டைப் ரைட்டிங்கான பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா டைம் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்ட பின்னாடி அக்டோபரில் ரிசல்ட் வரும். சிவி வந்து அப்லோட் பண்ணுறதும் அக்டோபரில் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நவம்பரில் நடக்கும். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.